440 ரூபா ஜாஸ்தி, 1200 ரூபா வந்தது டெய்லர். அப்ப மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? என் மணிப்பூர் சகோதரி நிர்வாணமாக அழைச்சு வரப்பட்டது டெய்லர் என்றால் மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? நீங்கள் பறக்காதவர்களுக்கான பிரதமர் அவர்களே, எங்கள் பாட்டாளிகளுக்கான பிரதமர் நீங்கள் இல்லை. எங்களுக்கு நீங்கள் வேண்டாம். இவ்வளவுதான் நம்ம சொல்ல வர இந்த தேர்தல். இன்று முதல் அண்ணன் அண்ணாமலை அவர்களே ஆட்டுக்குட்டி என்று சொல்வதை நாங்கள் விட்டுவிடுகிறோம். மூளை நல்லா இருக்கான்னு போய் டெஸ்ட் பண்ணி கேட்கலாம். நீங்கள் படித்த 20,000 புத்தகத்தில் மூளையை பற்றி ஒரு புத்தகம் கூட இல்லையா? மூளையை பற்றி பேசுறவங்களுக்கு மூளை இருக்கணும் இல்லையா? அப்ப யாரு பேசணும் ஒரு அருகதை இருக்குல்ல. கோயம்புத்தூர்ல வெயில் அதிகரிச்சதுக்கு திமுக தான் காரணம். இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. யாரை பார்த்து மூளை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? முதல்ல உனக்கு மூளை இருக்கான்னு போய் சோதி. இவரு காக்கி சட்டையை கலட்டி காவி சட்டை போடும் பொழுது யோசிச்சிருக்கணும் அந்த கட்சியோட வரலாறு. இன்னும் இதுக்கு நினைப்பு காக்கி சட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி இந்த லட்சணத்தில் அவர் சொல்றாரு நண்பர்களே, நாங்க 10 வருஷம் ஆண்டது டெய்லருங்கிறார். எது டெய்லரு? 440 ரூபா ஜாஸ்தி, 1200 ரூபா வந்தது டெய்லர். அப்ப மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? 73 ரூபா வித்த பெட்ரோல் டீசல்களை இன்னைக்கு 100ஐ தாண்டி இருக்கிறது. டெய்லரே இப்படி இருக்குன்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? எல்லாம் புரிஞ்சுக்கங்க. என் மணிப்பூர் சகோதரி நிர்வாணமாக அழைச்சு வரப்பட்டது டெய்லர் என்றால் மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? எங்கள் வீராங்கனைக்கு பாதுகாப்பு இல்லை என்ற போது உங்கள் டெய்லர் இப்படி இருந்தால் மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? நீங்கள் பறக்காதவர்களுக்கான பிரதமர் அவர்களே, எங்கள் பாட்டாளிகளுக்கான பிரதமர் நீங்கள் இல்லை. எங்களுக்கு நீங்கள் வேண்டாம். இவ்வளவுதான் நம்ம சொல்ல வர இந்த தேர்தல். எதுவுமே வேண்டாம். ஒரு பிராமணன் ஒரு ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு சொல்றான், ஏன் டாவ் போட்டு பேசுற? நான் சொல்றான், பாண்டுராமனுக்கு பிடித்த பூ தாமரை பூவா. நியாயமானதுதான். ஆனா பாட்டாளிகளுக்கு பிடிக்காத பூ தாமரை பூதாண்டா. எனக்கு பிடிச்சதுன்னா பாட்டாளிகளுக்கு பிடிக்காத வந்தோம். ஏன் கேட்டா ஆலயத்துக்குள்ள பிரச்சாரம் பண்றான் சார். ஒரு தெய்வம் அன்பை தேடி அன்பை நாடி தன்னுடைய துக்கங்களையும் கவலைகளையும் தெய்வத்தின் முன்னாடி ஒப்படைக்குவதற்காக ஓடி சரணடைகிற அந்த பொதுமக்களுடைய நம்பிக்கையை தெய்வத்தின் முன்னால் உட்கார்ந்துகிட்டு ஒருத்தன் அரசியல் பண்ணிட்டு இருக்கான் சார். ஒரு தலைவர் வந்திருக்காரு. யாரு? பாஜக மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களை அண்ணன்னு சொல்றது ஒரு 3 நாள் வரைக்கும் நியாயம் நினைச்சு ஒரு மரியாதை அது பச்சை இலைய போட்டா கூட பண்போட பின்னாடி வரும். அது உண்ட வீட்டுக்கு 2 பண்ணவே தன் குட்டிகளுக்கு சரியாக பால் கொடுக்கும். தன் வீடு தேடி வரும். யார் நிஜமாக என்று ஆட்டுக்குட்டிக்கு தெரியும். நிச்சயமாக அடுத்த வீட்டில தாவி பார்க்காது. அது திருப்பி வீசியும் எடுக்காது. அது அடுத்தவங்களை போட்டு விடாது. அது அடுத்தவங்களை குறை சொல்லாது. அதனால இன்று முதல் அண்ணன் அண்ணாமலை அவர்களே ஆட்டுக்குட்டி என்று சொல்வதை நாங்கள் விட்டுவிடுகிறோம். ஏனென்றால் எங்கள் ஆட்டுக்குட்டிகள் மீது எங்களுக்கு பெரிய மதிப்பு உண்டு. எங்க குடும்பத்துல எங்க அண்ணன் தம்பி போல ஆட்டுக்குட்டி ஒரு உறுப்பினர். அவர்களை நாங்கள் அவமானப்படுத்த விரும்பவில்லை. அதெல்லாம் சொல்லுவாங்க. என்னன்னா எங்க தலைவர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, தனி மனித விமர்சனம் என்பது அரசியல் இருக்கக்கூடாது என்று. அண்ணே அண்ணே உன் வைத்தறிச்சல் எனக்கு புரியுது. உனக்கும் சேர்த்துதான் பேசுறேன் அமைதியா. ஆனால் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு எங்கள் தலைவரை அவர் விமர்சனம் செய்கிறார். என்ன விமர்சனம் செய்கிறார்னா, மூளை நல்லா இருக்கான்னு
போய் டெஸ்ட் பண்ணி கேட்கலாம். எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணன் அண்ணாமலை அவர்களே, நம்ம ஒரு பொருளா நாம ஒரு பொருளை வாங்கணும்னா என்ன பொருளை வாங்குவோம்? நம்ம கிட்ட இல்லாத பொருளை தான் வாங்குவோம். அதானே நாம ஒரு விஷயத்த நிறைய பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஐயோ இந்த பொருள் மேல ஆசை இருந்தா தான் பேசுவோம். ஒருவேளை உங்களுடைய சிந்தனை நமக்கு மூளை இல்லையே என்பதற்காக இந்த வார்த்தை சொன்னீர்களா, அல்லது நீங்கள் படித்த 20,000 புத்தகத்தில் மூளையை பற்றி ஒரு புத்தகம் கூட இல்லையா? நாங்க கேட்கறது அவ்வளவுதான். ஆனா ஒரே ஒரு விஷயம், மூளையை பற்றி பேசுறதுங்க மூளை இருக்கணும் இல்லையா? மூளையை பற்றி பேசுறவங்களுக்கு மூளை இருக்கணும் இல்லையா? அப்ப யாரு பேசணும்னு ஒரு அருகதை இருக்குல்ல. அண்ணாமலை அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார், கோயம்புத்தூர்ல வெயில் அதிகரிச்சதுக்கு திமுக தான் காரணம். இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. ஏமா நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க இப்ப ஸ்கூல் போயிருக்கீங்களா? வெயில் அதிகரிச்சா திமுக ஆட்சி வந்துச்சா வெயில் அதிகரிக்குமா? இல்ல ஆளும் வச்சுதான் வெயில் அதிகரிக்கிறதுக்கு காரணம்னு சொல்றாருன்னா உங்க மூளையை பார்த்து நாங்க வியந்து போறோம். அப்ப நாங்க என்ன சொன்னோம், தயவு செய்து நாங்க இப்ப இது சொல்றோம், நாகரிகத்துக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய பண்பாட்டுக்கு கட்டுப்பட்டு அரசியல் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு ரொம்ப நியாயமா நேர்மையா விமர்சிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு முறை எங்கள் தலைவரை பற்றியோ அல்லது மற்றவர்களை கூட பற்றியோ தரக்குறைவாக பேசினார்கள், நாங்களும் ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள், எடுக்க வேண்டியிருக்கும் நண்பர்களே. எனவேதான் அண்ணாமலை அவர்களே, நீங்கள் மூளை இல்லை என்று சொன்ன அந்த தலைவரை தான் இன்றைக்கு உலக நாயகன் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார். இந்த மண்ணில் கலை இலக்கிய பண்பாடுகள் இன்னும் 20 வருடம் இன்னும் 50 வருடம் கழித்து என்ன வரும் என்பதை முன்கூட்டியே யோசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலுடைய தலைவன் எங்கள் தலைவன். யாரை பார்த்து மூளை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? முதல்ல உனக்கு மூளை இருக்கான்னு போய் சோதி. முதல்ல சோதி, அதுக்குள்ள இருக்கிற மூளையா இல்ல களிமண்ணான்னு தெரியும். அப்புறம் அவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரியுமா? இவரு காக்கி சட்டையை கலட்டி காக்கி சட்டை போடும் பொழுது யோசிச்சிருக்கணும் அந்த கட்சியோட வரலாறு. இன்னும் இவருக்கு நினைப்பு காக்கி சட்டை போட்டுட்டு இருக்கோம்னு சொல்லி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.